ஏய் இந்தா. பெப்சி பெப்சி. ஆல்கஹால் உங்க ஒர்க் அவுட் பெர்ஃபார்மன்ஸை எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா இப்போவே என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ஸ்ட்ரைட்டா சொல்றேன், நீங்க ஆல்கஹால் கன்சியூம் பண்ணோன்னே நம்ம பாடியில 3 இம்பார்ட்டன்டான டேமேஜ் நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஆல்கஹால் பாத்தீங்கன்னா நம்ம லிவருக்கு பாய்சன் மாதிரி. ஸோ லிவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆல்கஹாலை தான் ப்ராசஸே பண்ணும். அந்த டைம்ல ஃபேட் பர்னிங் நடக்கவே நடக்காது. நீங்க கேலரி டெபிசிட்ல இருந்தாலுமே 6ல இருந்து 8 மணி நேரத்துக்கு ஃபேட் பர்னிங் நடக்காது. ரிசர்ச்ல கிளியரா சொல்லியிருக்கு, புரோட்டீன் சிந்தசிஸ் வந்து 20ல இருந்து 30 மடங்கு வந்து டிராப் ஆகுது. இதுதான் மசில் பில்ட் பண்றதுக்கான கீ ஃபேக்டர். அதனால நீங்க மசில் பில்ட் பண்றதுக்காக ஒர்க் அவுட் பண்றதே கம்ப்ளீட்லி வேஸ்ட். ஆல்கஹால் வந்து டெஸ்டோஸ்டிரோனை டிராப் பண்ணும். நீங்க வீக்லி 3ல இருந்து 4 டைம் குடிச்சாலே டெஸ்டோஸ்டிரோன் 10ல இருந்து 15 மடங்கு டிராப் ஆகுது. கார்டிசால் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, ஃபேட் ஸ்டோரேஜ் ஹார்மோன். இந்த ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா மசில் பில்டிங் நடக்கவே நடக்காது. ஆல்கஹால் ஸ்லீப்பையுமே கெடுக்குது, எஸ்பெஷலி ரெம் ஸ்லீப். உங்களுக்கு ரெம் ஸ்லீப் இல்லைன்னா growth ஹார்மோன் ப்ராப்பரா ரிலீஸ் ஆகாது அண்ட் ரெக்கவரியுமே ஆல்மோஸ்ட் 0ல தான் இருக்கும். நெக்ஸ்ட் டே உங்க ஒர்க் அவுட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து 10ல இருந்து 15 மடங்கு டிராப் ஆகும். நீங்க வாரத்துக்கு 2ல இருந்து 3 டைம் குடிச்சாலே உங்க டோட்டல் ப்ராக்ரஸ்ல 30ல இருந்து 40 மடங்கு கம்மியாயிரும். அதனாலதான் நீங்க ஒரே இடத்துல ஸ்டக்கா இருக்கீங்க. உங்களை நான் குடிக்க வேணாம்னு சொல்லல, அதை அக்கேஷனலா எடுத்துக்கோங்க. 15 நாளைக்கு ஒரு தடவை எடுத்துக்கோங்க. அதுலயும் குறிப்பா 60ல இருந்து 90 ml எடுத்துக்கோங்க. ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் குடிக்கிறத கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணுங்க. அண்ட் நீங்க குடிக்கிற அன்னைக்கு ஹை புரோட்டீன் இன்டேக் எடுத்துக்கோங்க. மசில் பில்ட் பண்ண ஜிம் போதும்னு இல்ல, உங்க லைஃப் ஸ்டைல் கரெக்ட் பண்ணாலே பாதி பிரச்சனைங்க தீர்ந்துருங்க. இந்த மாதிரி ரியல் ஃபிட்னஸ் ட்ரூத்துக்கு மறக்காம என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் சரக்கு அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.